பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயலாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகு கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போலாம். இவங்களை மழை போல் நான் நம்பிட்டு இருந்தனே, என் கூட வாழ்நாள் முழுது இருப்பாங்க நம்பிட்டு இருந்தனே, விலகி போயிடுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் பல வருஷம் வரும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பெரிய தொழில் அதிபர்களாக மாற போறோம் நினைச்சு இந்த துவக்கத்தில் வந்தோமே, என் உழைப்பு, என் வேர்வை ரத்தமாக கொடுத்தனே, எல்லாம் விலகி போயிடும், எல்லாம் மாறி போயிடும். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். உறவுகள் விலகி இருக்கலாம், சிநேகிதம் விலகி இருக்கலாம், நீங்க நம்பி இருந்த நம்பிக்கையான மனிதர்கள் விலகி இருக்கலாம். நீங்க யாருக்காக நின்னீங்களோ, ஒரு சிலருக்காக நீங்க நின்றுருப்பீங்க, அவங்கெல்லாம் விலகி போயிருப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. தேவ கிருபை ஒரு நாள் விலகாது. தாவீது ஆண்டவருடைய நாமத்திற்காக அந்த கோலியாத்துக்கு முன்பாக நின்று சவுல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காக நிக்கணும்னு தாவீது அந்த இடத்துல போய் நிற்கிறார். கோலியாத்துக்கு நேராக உயிரை பணயம் வைத்து கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு போறார். ஏசப்பா தாவீதின் மேல வைத்த இரக்கத்தினால அந்த மனமகிழ்ச்சியில் ஆண்டவர் அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். சந்தோஷமா கொண்டாடுறாங்க. உங்களை கொண்டாடுகிற அதே ஜனங்கள், உங்களை கொண்டாடுகிற அதே சிநேகிதர்கள் உங்களை கைவிடுகிற சூழ்நிலை வரும், நிச்சயமா வரும். ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அந்த தாவீத தேவ கிருபை விலகவே இல்லைங்க. சமாதான உடன்படிக்கை விலகவே இல்லை. இன்றைக்கு உங்க மேல மனதுருகுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாளும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எந்த சூழ்நிலையிலையும், எந்த இழப்பிலையும், எந்த தவிப்பிலையும், ஐயோ எனக்கு இவ்வளவு லாஸ் ஆயிருச்சே, நான் எப்படி திரும்பதில் எழப்போறேன், கவலையப்படாதீங்க. தேவ கிருபை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருக்காய் நீங்க செய்திருக்கிற நன்மை, தேவனுக்கு நீங்க விதைத்திருக்கிறது எல்லாம் உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். எப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பையான தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் தேவனுக்காக நீங்க விதைக்கிறது, தேவனுக்காக நீங்க உழைக்கிறது ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. நீங்க கண்ணில் பார்க்கிற மனிதர்கள், நண்பர்கள், சூழ்நிலைகள் விலகலாம், ஆனால் அந்த தேவ கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அந்த தேவ கிருபை உங்களை சூழ்ந்திருக்கு. நீதிமானை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை ஒரு கிருபை சூழ்ந்திருக்கிறது. யாரெல்லாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, என்னை விட்டு எல்லாம் மாறி போயிட்டாங்களே, சூழ்நிலைகள் மாறிடுச்சே, நீங்க கவலையே பட வேண்டாம். ஆண்டருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்குது. அந்த கிருபை உங்களை உயர்த்துங்க, அந்த கிருபை உங்களை பலப்படுத்தும். உங்க மேல மனதுருகுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப கட்டி எழுப்ப போறேன். உனக்கு சொன்ன எல்லாவற்றையும், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அதை நான் தான் நிறைவேற்ற போறேன். வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். நீங்க எந்த வேலையில நிலையா இருக்கணுமோ, எந்த இடத்துல உயர்த்தப்படணுமோ, எந்த இடத்துல தேவனுக்காய் மகிமையான காரியங்களை செய்யணுமோ, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும், கர்த்தருடைய கிருபை உங்களை உயர்த்தும். கைவிடப்பட்டு இருக்கிற இடத்துல யாருமே ஒத்தாசை இல்லை, இந்த நேரத்துல தேவ கரம் உங்களை உயர்த்த போது பாருங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் கரம் என்னை உயர்த்தியது, கர்த்தர் கரம் என்னை பலப்படுத்தினது. உங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை குறிச்சு எதை குறிச்சு நீ கவலைப்படாத, உன்னை என் கிருபை சூழ்ந்திருக்கிறது. மனதுருகிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஏசாயா 54:10 வசனத்துக்கு சாட்சியாய் உங்களையும் உங்க குடும்பத்தை நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய கிருபை மேலானது, உங்களை தாங்குவார், வழி நடத்துவார், அற்புதமாய் காத்துக்கொள்ளுவார். God bless you.